வணக்கம். இன்னைக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ் குமரகுருபரர் அவர்களால் எழுதப்பட்ட முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ்ன்ற பாடத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர். 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர். ரொம்ப அற்புதமான பாட்டு. நம்ம பாட்டை பாட்டாவே பாடிடுவோமே. வாங்க பாடத்திற்குள் செல்லலாம். பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி குமரகுருபரரை பற்றிய சில விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் தமிழ், சமஸ்கிருதம், இந்துஸ்தானி போன்ற பன்மொழி புலமை மிக்க ஒரு புலவராக அவர் இருக்கிறாரு. அவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம், திருவாரூர் முத்துமணி மாலை, மும்மணி கோவை, இப்படி பல்வேறு நூல்களை இயற்றியவர் நம்முடைய குமரகுருபரர். அவர் எழுதிய சிற்றிலக்கியங்கள் 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று பிள்ளை தமிழ் இலக்கியம். அதாவது கடவுளையோ அரசரையோ குழந்தையாக பாவித்து பாடப்படக்கூடியது இந்த பிள்ளை தமிழ் இலக்கியம். இந்த பிள்ளை தமிழ் இலக்கியத்துல நாம இன்னைக்கு செங்கீரை பருவத்தை பார்க்க போறோம். பிள்ளை தமிழுக்கு 10 பருவங்கள் உண்டு. குழந்தை பிறந்ததுல 2.5 ஆண்டுகள் வரை 10 பருவங்கள் உண்டு. அது காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 வகை பருவங்கள். இதுல கடைசி 3 இருக்கக்கூடிய சிற்றில், சிறுபறை, சிறுதேர், இது 3 பெண்பார் பிள்ளை தமிழுக்கு மாறும். இப்ப மீனாட்சி அம்மைய பிள்ளையாக பாவித்து பாடினா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி, சிற்றில், சிறுபறை, சிறுதேர் வராது. கடைசியா கழங்கு, அம்மானை, ஊசல், இந்த 3 வரும். ஆக 10 பருவங்களாக குழந்தை பிறந்ததுல இருந்து 2.5 வயசு வரலும் 10 பருவங்களாக பிரிச்சு ஒவ்வொரு பருவத்திலையும் அந்த குழந்தை எப்படியெல்லாம் இருக்கும், அந்த குழந்தை தலை நின்னா எப்படி இருக்கும், அந்த குழந்தை நடக்க ஆரம்பிச்சா என்ன ஆகும் அப்படின்னு ஒவ்வொன்றையா பிரிச்சு அந்த ஒவ்வொன்றுக்கும் பாடல்களை புனைவது சில பிள்ளை தமிழ் இலக்கியம்னு சொல்லுவாங்க. அதில் நமக்கு பாடமாக வந்திருக்கக்கூடிய பகுதி செங்கீரை பருவம். செங்கீரை பருவம் என்பது குழந்தை பிறந்து ஒரு 5-6 மாசத்துல, குழந்தை பிறந்த உடனே தலை நிற்காது, ஒரு 5-6 மாசம் ஆனாதான் தலை நிற்கும். அந்த குழந்தை பிறந்து 5-6 மாதங்கள்ல ஒரு கீரைச்செடி காத்துல அசைகிறது போல அந்த குழந்தையினுடைய தலை அசையும். அந்த பருவத்தில் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாட்டு. இனிய நான் உங்களை தாமதிக்க விரும்பல, நம்ம பாட்டுக்குள்ள போயிடுவோம். பாட்டா பாட போறேன். நீங்க நல்லா இன்புறணும். தமிழினுடைய இசையை நீங்கள் நுகர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். வாருங்கள், இந்த பாட்டில் கலந்து தமிழ் இன்புறுவோம். வாருங்கள். ஆடுக செங்கீரை முருகா, ஆடுக செங்கீரை. அதாவது குழந்தை பிறந்து முதல்ல அந்த குழந்தைக்கு தலை நிற்காது. ஒரு 5-6 மாதங்களில் தான் அந்த குழந்தையினுடைய தலை நிற்கும். அதுக்கு முன்னே 3 மாதங்கள் இருக்கும் போது அந்த குழந்தையினுடைய தலை நிற்காது. அதுக்கு முன்னே யாரும் தூக்குவதற்கு கூட, ஒரு குழந்தையை தூக்குவதற்கு கூட தாயை தவிர, வயதில் முதிர்ந்தவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் குழந்தையை தூக்குவதற்காக அச்சப்படுவார்கள். ஏனென்றால் குழந்தைக்கு தலை நிற்கலை அப்படின்னு சொல்லி. 5-6 மாதங்கள் அந்த குழந்தையினுடைய தலை ஒரு செங்கீரை செடி, ஒரு கீரை செடி எப்படி காத்தில் ஆடுமோ அதுபோல் காத்தில் லேசாக அந்த குழந்தையினுடைய செடி, அந்த தலை ஆடும். அந்த குழந்தையினுடைய தலை ஆடக்கூடிய அந்த பருவத்தை 10 வகையான பிள்ளைத்தமிழ் பருவத்தில் அந்த பருவத்தை செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றான பிள்ளைத்தமிழ் இலக்கியத்தில் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் செங்கீரை பருவம்னு சொல்லுவாங்க. அந்த செங்கீரை பருவத்தில் பிள்ளைத்தமிழ் என்பது இறைவனையோ அரசரையோ பாட்டுடை தலைவனாக ஒரு பிள்ளையாக பாவித்து எழுதப்படக்கூடிய தமிழ் இலக்கியம் பிள்ளைத்தமிழ் இலக்கியம். அந்த வகையில் இந்த பாட்டில் முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழில் குமரகுருபரர் எழுதியிருக்கிறது யாரை பற்றி என்று சொன்னால், வைத்தியநாதத்தில் இருக்கக்கூடிய, வைத்தியநாதபுரியில் இருக்கக்கூடிய, எழுந்தருளில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு குழந்தையாக பாவித்து, ஒரு 5-6 மாத குழந்தையாக ஒரு முருகப்பெருமானை பாவித்து எழுதியிருக்கக்கூடிய பாடலை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். ஆடுக செங்கீரை செம்பொன்னடி சிறுகிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழிதிகழரை படமாட, பைம்பொன் அசும்பிய தொந்தியோடு சிறு பண்டி சரிந்தாட,
பட்டனுதற்பொடி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட கம்பி விதம்பொதி குண்டல முங்குழை காது மசைந்தாட கட்டிய சுழியும் முச்சியும் முச்சி கதிர் முத்தொடுமாட வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாதபுரி குகாடுக செங்கீரை குகநாடுக செங்கீரை குகநாடுக செங்கீரை குகநாடுக செங்கீரை. எவ்வளோ ஒரு அற்புதமான பாடல் பாருங்க. அதாவது செம்பொன் அடி சிறு கிங்கினியோடு சிலம்பு கலந்தாட, உன் திருவடியிலே அணிந்திருக்கக்கூடிய சிறு பொன் மணிகளாலான கிண்கிணிகளாலான சிலம்பு இருக்கிறதே, காலிலே அணியக்கூடிய அணிகலனான சிலம்பு, அந்த அழகான அணிகலன், அந்த சிலம்பு கலந்து ஆடட்டும். உன்னுடைய தலை எப்படி ஆடுகிறதோ அதுபோல் அதுவும் அதோடு கலந்து சேர்ந்து ஆடட்டும். திருவரை அரைஞான் அரைமணியோடு மொழி திகர் அரை வடமாட. அரை என்று சொன்னால் இடுப்பு என்று பொருள். அருணா கயிறு நம்ம சொல்வது உண்டு வழக்கத்தில். அரைஞான் கயிறு என்று சொல்வதுதான் அது சரியான தமிழ் உச்சரிப்பு. அதுதான் அரை என்ற சொல்லுக்கு இடுப்பு என்று பொருள். இடுப்பிலே கட்டப்படக்கூடிய கயிறு என்பதனால் அதனை அரைஞான் கயிறு என்று சொல்கிறோம். அப்படி அரைஞான் மணியோடு ஒளி வீசுகின்ற அந்த வடங்கள் ஆடட்டும். நல்ல வடம் போல கயிறு போல வெள்ளியில அணிவார்கள். சிறு குழந்தைகளுக்கெல்லாம் அணிவிப்பார்கள் அந்த அரைஞான் கயிறை. அது ஒரு பக்கம் ஆடட்டும். பைம்பொன் அசும்பிய தொந்தி. பைம்பொன் அசும்பிய தொந்தி முருகருடைய குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய முருகருடைய 5-6 மாத பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகருடைய தொந்தி இருக்கிறது அல்லவா, அது பைம்பொன் பசும் பொன்னை போல ஒளி வீசக்கூடிய அந்த தொந்தி. அந்த தொந்தி ஒரு பக்கம் ஆடட்டும். சிறு வண்டி சரிந்தாட, அந்த சின்ன வயிறு இருக்கு இல்லையா, குட்டி வயிறு, அப்படியே பார்ப்பதற்கே பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும் அல்லவா அந்த பிஞ்சினுடைய வயிறு, அந்த பிஞ்சு குழந்தையினுடைய வயிறு. அது முருகப்பெருமானாக இருக்கும்போது இதுவல்லவா பேரானந்தம் என்று தோன்றும் அல்லவா நமக்கு. அந்த பண்டி சரிந்தாட, அந்த வயிறு ஒரு பக்கம் சரிந்தாடட்டும். பட்ட நுதற்பொடி பொட்டொடு வட்ட சுட்டி பதிந்தாட, ஒரு பக்கம் ஒளி வீசுகின்ற அந்த நெற்றியிலே பொட்டு இருக்கிறதல்லவா, அந்த பொட்டோடு சேர்ந்து வட்ட சுட்டி நெற்றி சுட்டி இருக்கிறதல்லவா, அந்த நெற்றி சுட்டி ஒரு பக்கம் பதிந்தாடட்டும். கம்பி விதம்பொதி குண்டல முங்குழை காது மசைந்தாட. கம்பி விதம்பொதி குண்டல முங்குழை காது மசைந்தாட, அந்த காதிலே அணி வைத்திருக்கக்கூடிய குழை என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த குழைகள், அந்த காதணிகள் ஒரு பக்கம் அசைந்தாடட்டும். உச்சி கொண்டையும் அதில் சுற்றி கட்டப்பட்டுள்ள அந்த ஒளியுள்ள முத்துக்களோடு அவை ஆடட்டும். வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. வம்பவள திருமேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. பவளம் போன்ற உன்னுடைய மேனி இருக்குது அல்லவா, அந்த மேனியும் ஆடட்டும். ஆதி வைத்தியநாதபுரி குகன் ஆடுக செங்கீரை. குகன் என்று சொன்னால் முருகன். வைத்தியநாதபுரியிலே எழுந்தருளில் இருக்கக்கூடிய முருகா, இதனோடு உன்னுடைய செங்கீரை பருவம், உன்னுடைய தலை ஆடும்போது உன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய நெற்றி சுட்டி ஆடட்டும். உன்னுடைய அரைஞான் கயிறு ஆடட்டும். அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. உன்னுடைய காலில் இருக்கக்கூடிய சிலம்புகள் ஆடட்டும் என்று சொல்லி அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய இறைவனை, முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து அழகாக சொல்லக்கூடிய இந்த பாடல் இந்த பாடலுடைய சிறப்பு இதில் இருக்கக்கூடிய சந்தம் தான். அந்த சந்தம் தான் இந்த பாடலுக்கு உயிர்ப்பு தான். அதாவது நாட்டுப்புற இசையில் இருக்கக்கூடிய சந்தம் இந்த பாடலுக்கு இருக்கக்கூடிய ஒரு உயிர்ப்பாக இருக்கக்கூடியது. இசை நாட்டியம், இந்த இசை நாட்டிய பாடல்களுக்கெல்லாம் இந்த சந்த பாடல் அப்படியே கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆட வைக்கக்கூடிய பாடல். குழந்தைகள் கூட இந்த பாடலை பாடினோம்னா அவர்களை மறந்து அவர்கள் தலையை ஆட்டுவார்கள், அவர்களை உடலை அசைத்து ஆடுவார்கள். அதில் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க, வம்பவளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை. பவளம் போன்ற உன்னுடைய மேனி ஆடட்டும்னு சொல்றாரு. இந்த பவளம் போன்ற மேனி என்று எங்க சொல்றாரு அப்படின்னா, தேவாரத்தில் குமரகுருபரர் வாழ்ந்த காலம் 17ஆம் நூற்றாண்டு. ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே தேவாரத்தில் சொல்லப்படக்கூடிய குனிந்த புருவமும் கோவை செவ்வாயிர் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியிர். சிவபெருமானுடைய மேனி எப்படி பவளம் போன்ற மேனி என்று தேவார பாடலிலே வர்ணித்திருக்கிறார்களோ அதுபோல இங்கே முருகப்பெருமானுடைய மேனியை, முருகப்பெருமான் குழந்தையாக இருக்கக்கூடிய மேனியை, முருகப்பெருமானை குழந்தையாக பாவித்து பாடியிருக்கக்கூடிய பிள்ளைத்தமிழ் பாடலிலே குமரகுருபரர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த குமரகுருபரர் முருகப்பெருமானுடைய திருமேனியின இந்த செங்கீரை பருவத்தில் இருக்கக்கூடிய 8வது பாடலில் பவளம் போன்ற மேனி என்று சொல்லி இருப்பது நாம் நினைத்து பார்க்க வேண்டியது. சிவபெருமானுடைய மேனி அப்படியே அப்பாவோட உடம்பு பிள்ளைக்கு வந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி பவளம் போன்ற திருமேனி என்று முருகப்பெருமானை சொல்லி இருப்பது நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது.
இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். மாணவ செல்வங்களை, அடுத்து வேறொரு பாடத்திலே நாம் சந்திக்க இருக்கிறோம். அதுவரை நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.